சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 75 வயதானாலும் நான் இன்னுமே ஜெயிக்கிற குதிரை தான், என்றைக்குமே ஓடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தை லோகேஷ் எடுத்திருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என்று இப்போத்திலிருந்தே நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை எடுக்கும். மேலும் லோகேஷ் இப்போ அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வேலைகளில் ஈடுபட்டு வராரு. அப்படி தான் அவர் சமீபத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 100 நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் சிட்டுக்கு வைப், இந்த பாட்டை சமீபத்தில் தான் விட்டுருந்தாங்க. பாடல் கேட்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. டி ராஜேந்தரோட வாய்ஸில் பாடல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்த பாட்டு பூஜா ஆக்டே நடனம் ஆடுறாங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் மூலமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய 2வது பாடல் ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகிருந்ததில் ஒரு சின்ன பாட்டு இருந்துச்சு. அது ஆனால் 2வது பாடல் கிடையாது. ஒரு ரெட்ரோ சாங்கு தான் பார்த்தீங்கன்னா 2வது பாடலாக இருக்கும் என சொல்லப்படுது. அந்த ரெட்ரோ சாங்குக்கு தான் நம்ம பூஜா ஆக்டேவும் ரஜினியும் சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்குமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை முடித்த கையோடு இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்தை நம்ம நெல்சன் அவர்கள் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த படமும் பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டு வருது. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து பேன் இந்தியன் படங்கள்லாம் நம்ம ரஜினி சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வராரு. இது எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. மேலும் இந்த 2வது சிங்கிள் சாங், அதாவது கூலி படத்தோட 2வது சிங்கிள் சாங் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜும் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு மூவ் ஆக போகிறாரு. கைதி 2 எடுக்க போகிறாரு. இதனால் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை நம்ம கூலிக்கு கரெக்டாக பண்ணணும். அவருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரொம்ப கடின உழைப்பு போட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக அனைவருக்கும் விடிக்கும் வண்ணம் இந்த படம் இருக்கும் என சொல்லியிருக்காரு. நான் என்னோடய சொந்த விஷயங்கள், சொந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணாமல் இந்த படத்துக்காக தான் முழுதுமாக உழைச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த படத்தோட ரிசல்ட் வரும்போது எனக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.